ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 6, 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுறதுனால காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரசத்துக்கு புளி கம்மியாக இருந்தால் போதும். புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு தக்காளி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காயப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை தவிர மற்றதெல்லாம் குறைன்னு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் சிம்மிலே வைங்க. கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் பால் ரசம் வயிற்றில் புண்ணு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான்